வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஜாக்சன். ஸோ மக்கள் எல்லாருமே மெசேஜில் கேட்டிருந்தீங்க, சார் எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது பேங்க் ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட்டு கேட்குது சார், எதை பொறுத்து நம்ம ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட்டு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஐபிபிஎஸ்பிஓ, எஸ்பிஐபிஓ வரப்போகிற பேங்க் எக்ஸாம் எல்லாத்துக்குமே ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளோட ராயல் பாஸை யூஸ் பண்ணிக்கோங்க. இது பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் வச்சுருக்கேன், கமெண்ட் பாக்ஸ்லேயும் போட்டிருக்கேன். இதில் என்ன இருக்கும் சார், ராயல் பாஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராக் வித் ஜாக் வெப்சைட்டில் உள்ள எல்லா வீடியோ கோர்ஸ், எல்லா மார்க் டெஸ்ட், எல்லா எக்ஸாமுக்கான பிடிஎஃப் கோர்ஸ், எல்லா எக்ஸாமுக்கான செக்ஷன் டெஸ்ட்டு, எல்லா எக்ஸாமுக்கான பண்டில்டு பெய்டு பிடிஎஃப், எல்லா எக்ஸாமுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப், இப்படி எல்லாமே சேர்த்து தான் ராயல் பாஸ்ன்னு ஒரே பேரில் வச்சுருக்கோம். நீங்கள் ராயல் பாஸ் பர்ச்சேஸ் பண்ணால் நம்ம கிராக் வித் ஜாக் வெப்சைட்டில் உள்ள எல்லாத்தையுமே 1 இயருக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். CWJ40ன்ற கூப்பன் கோடை நீங்கள் அப்ளை கூப்பன் கோடுன்னு இருக்கும், அந்த லிங்கை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணும்போது இந்த கூப்பன் கோடை போட்டிங்கன்னா 40% ப்ரைஸ் குறைஞ்சிரும். அப்புறம் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க, டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணிட வேணாம், ஆஃபர் போய்கிட்டு இருக்குது, பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க, சீக்கிரமே முடிச்சிருவோம். ஸோ சார் எப்படி சார் நான் ஒரு பேங்க்கை சூஸ் பண்ணுறது, வேக்கன்சி வச்சு சூஸ் பண்ணுறதா, எதை வச்சு சூஸ் பண்ணுறதுன்னு நான் கண்டிப்பாக என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உனக்கு எந்த ஊரில் எனக்கு ஜாபு போட்டாலும் பரவாயில்ல சார் அப்படின்னா நீ ப்ரிஃபரன்ஸை பார்க்கவே தேவையில்லை சார். எனக்கு பார்த்தீங்கன்னா சவுத் சைட்லே, அதாவது பக்கத்துலேயே என் தமிழ்நாடு ரீஜனுக்குள்ளே, பக்கத்தில் கர்நாடகா ரீஜனுக்குள்ளே, பக்கத்துலேயே ஆந்திராக்குள்ளே, இதுக்குள்ளே போடணும் சார். அப்படி நான் எப்படி சார் பேங்க் சூஸ் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம் நான் என்ன சொல்லுவேன்னா, வேக்கன்சி வச்சு பேங்க் சூஸ் பண்ணாதீங்க. இதை தான் எல்லாருமே சொல்லுவாங்க, நீங்கள் யார்கிட்ட கேட்டாலுமே. நான் பார்த்தீங்கன்னா நம்மளோட பேனல் மெம்பர்ஸ், எனக்கு சீனியரு நிறையா பேர் இருப்பாங்கள்ல, என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, இப்படி எல்லாட்டையுமே ஷேர் பண்ணி தான் உங்களுக்கு இந்த லிஸ்ட்டு ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா சார் 1000 பிஓபி இருக்குது, 1000 பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா இருக்குது, 1000 கனரா பேங்க் இருக்குது அப்படின்னு யோசிப்பீங்க. வேக்கன்சி வச்சு சூஸ் பண்ணக்கூடாது. பட் எல்லாருக்குமே கனரா பேங்க்குன்றது ரொம்ப பிடிக்கும். யாராக இருந்தாலுமே ஃபஸ்ட்டு அந்த கனரா பேங்க்கை தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு விஷயம் அந்த பேங்க் நெட் ப்ராஃபிட் எப்படி இருக்குது, அந்த பேங்க் நல்ல ப்ராஃபிட்டில் போய்கிட்டு இருக்கா அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம நோட் பண்ணணும், சரிங்களா? செகண்ட் விஷயம் பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸ் நம்ம ஊர் சைடு எவ்வளோ இருக்குது, அந்த பேங்க்கு பார்த்திங்கன்னா சவுத் சைடு ஹெட் குவார்ட்டர்ஸாக கொண்ட பேங்காக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கனரா பேங்க்கு, இந்த இந்தியன் பேங்க்கு, இந்த இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்லாம் பார்த்தீங்கன்னா சவுத் சைடை ஹெட் குவார்ட்டர்ஸாக கொண்ட பேங்க், சரியா? சவுத் சைடில் பார்த்தீங்கன்னா இதோட பிரான்ச்சஸ் ரொம்ப அதிகம். கனரா பேங்க்கு, இந்தியன் பேங்க்கு, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்லாம் பார்த்தீங்கன்னா சவுத் சைடு பிரான்ச்சஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம். ஸோ இதை பார்க்கணும். அடுத்து மூணாவதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வேக்கன்சி பேஸ் பண்ணியும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 5 பேங்க் நம்ம சூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, எப்படி அதுக்குள்ளேயே நமக்கு கிடச்சிரும். ஸோ ஃபஸ்ட்டு 5 பேங்க் நம்ம உஷாராக சூஸ் பண்ணணும். என்ன செய்யணும்? உஷாராக சூஸ் பண்ணணும். ஸோ நம்ம நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸ், ஏன்னா கண்டிப்பாக ஒரு 3 to 5 வருஷத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்படினாலுமே ஒவ்வொரு ஊருக்கும் இல்லை ஒவ்வொரு இடத்துக்கும், ஸ்டேட்டுக்கோ எங்கிட்டோ ட்ரான்ஸ்ஃபர் போட்டுக்கிட்டே தான் இருக்க போகிறாங்க. பட் ஓப்பனிங்கில் நம்ம போய் செட் ஆகிறது நம்ம ஊராக இருக்கணும்டா அப்படின்றது தான் நமக்கு தோணும், சரியா? ஸோ அதுக்கு தான் நான் உங்களுக்கு இந்த ஆர்டர் சொல்கிறேன். இந்த ஆர்டரை நீங்கள் நோட் பண்ணிக்கங்க, சரிங்களா? ஸோ நான் சொல்கிற ஆர்டரை நோட் பண்ணிக்கங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா கனரா பேங்க். அது மாதிரி இன்னொரு விஷயமே, அந்த ஃப்யூச்சர் இல்லை ப்ரைவேட்டைசேஷன் ஆகாமல் இருக்கும், இது மேலே நம்பிக்கை இருக்குது. எல்லாருமே அப்படி தான் பயப்படுவாங்க. சார் இந்த பேங்க் பார்த்தீங்கன்னா திடீர்னு ப்ரைவேட்டாக மாற்றிடுவாங்களா சார், இந்த பேங்க் திடீர்னு ப்ரைவேட் ஆகிருமோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். ஸோ அதையும் நான் கேட்டேன் பேனல் மெம்பர்ஸ்கிட்ட, ப்ரைவேட்டைசேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி அப்படின்ற ஒரு நோக்கத்தையும் கொண்டு 4வது பாயிண்ட், சரியா? ஃபஸ்ட் என்னது, நம்ம அந்த நெட் ப்ராஃபிட்டு, செகண்டு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸ்ஸு, தேர்டு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைவேட்டைசேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு கம்மி, அப்புறம் தான் வேக்கன்சி. ஸோ இதெல்லாம் கம்பேர் பண்ணி தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது கனரா பேங்க், சரியா? செகண்ட் ப்ரிஃபரன்ஸில் நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா இந்தியன் பேங்க், தேர்டு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க். இதெல்லாம் தான்
நம்ம சவுத் சைடு ஹெட் குவார்ட்டர்ஸாக கொண்டது, சவுத் சைடில் நிறைய பிரான்ச்சஸ் உள்ள பேங்க். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து பேங்க் ஆஃப் பரோடா. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து பஞ்சாப் நேஷ்னல் பேங்க். பிஎன்பி நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம ஊர்லேயே நிறைய பிரான்ச் பார்த்துருப்பீங்க. ஸோ பஞ்சாப் நேஷ்னல் பேங்க். இந்த 5 தான் முக்கியமே. இந்த 5க்கு அப்புறம் எந்த பேங்க்கை எப்படினாலும் சூஸ் பண்ணி போட்டாலும் பிரச்சனையே கிடையாது. சரியா? ஃபஸ்ட்டு கொடுக்க போகிற அந்த 5 பேங்க் தான் ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்து இருந்தாலும் நான் சொல்கிறேன், இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா. என்ஆர் இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ஆர்டரில் நீங்கள் கொடுத்துக்கோங்க. சரிங்களா? அடுத்தது பேங்க் ஆஃப் இந்தியா. அடுத்தது சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா. அடுத்து பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா. வேக்கன்சி 1000 இருக்குது, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா கொடுப்போம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா வந்து நான்லாம் இங்கே பார்த்ததே இல்லை. எங்கள் ஏரியா சைடில் இவ்வளோ நாள் சுற்றிருக்கேன், இந்த பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரான்னு நான் பார்த்ததே இல்லை. ஸோ அதனால தான் சொல்கிறேன், இதெல்லாம் லாஸ்ட்டாக வச்சுக்கோங்க. பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா வேக்கன்சி இருக்குன்னு தூக்கி முன்னாடி கொடுத்துறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, பஞ்சாப் நேஷனல் பேங்க் போட்டாச்சு, பஞ்சாப் அண்ட் சிந்து. அடுத்ததாக வந்து யூகோ பேங்க். ஸோ இதுதான் ஆர்டர். எல்லா பேங்க்கும் வந்துருச்சா? கனரா, இந்தியன் ஓவர்சீஸ், பேங்க் ஆஃப் பரோடா, பஞ்சாப் நேஷனல் பேங்க், யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா. கிளியரா? எல்லாமே வந்துருச்சா? சரி, எதுவும் டபுள் எழுதியிருக்கேன், டபுள் தடவை. கனரா, இந்தியன் ஓவர்சீஸ், ஓகே. ஸோ இதுதான் மக்களே, ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. அப்ளை பண்ணும்போது இந்த ஆர்டரில் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 5 தான் நமக்கு முக்கியம். சரிங்களா? ஸோ நான் வந்து இது என்னோட ஒரு சஜஷன். சரியா? நீங்கள் இன்னும் நிறைய பேரோட வீடியோஸ் பார்ப்பீங்க, நிறையா பேர்கிட்ட ஷேர் பண்ணுவீங்க, உங்கள் மென்டார்ட்ட கேட்பீங்க. கேட்டு நீங்கள் எந்த ஆர்டர் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆர்டர் சூஸ் பண்ணிக்கோங்க, பிரச்சனையே இல்லை. பட் நான் வந்து எல்லாட்டையும் சஜஷன் கேட்டுட்டு இந்த ஆர்டர் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த ஆர்டரில் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துக்கோங்க. சரியா? திரும்ப சொல்கிற, இந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க. பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா இதெல்லாம் வந்து நிறைய வேக்கன்சி இருக்குதுன்னு சொல்லி இதை கொண்டு போய் ஃபஸ்ட்டு கொடுத்துடாதீங்க, எங்கேயாவது தூக்கி போட்டுருவாங்க, அப்புறம் உட்காந்து கதறிக்கிட்டு இருப்பீங்க. சரியா? நம்ம சவுத் சைடு எது நிறையா பிரான்ச்சஸ் இருக்குது, சவுத் சைடு ஹெட் குவார்ட்டர்ஸாக கொண்ட எது இந்த மாதிரி பார்த்து கொடுக்கணும். இந்த தப்பை பண்ணிடாதீங்க. திரும்பியும் சொல்கிறேன், வேக்கன்சி அதிகமாக இருக்கதா பார்த்து கொடுக்கணும். பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவை ஃபஸ்ட்டாக கொடுத்துடாதீங்க, பிரான்ச்சஸ் இங்கே கம்மி, அதை புரிஞ்சுக்கோங்க. சரியா? ஸோ இதை தான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஸோ மறக்காமல் நம்ம ராயல் பாஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. திரும்ப சொல்கிறேன், ஏன் ராயல் பாஸ் அழுத்தி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இது உங்கள் ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பர்ச்சேஸ் பண்ணுற லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது queries, நிறைய டவுட்ஸ் வரும் கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வந்ததும். இந்த டவுட்ஸ் தீர்க்கணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் Jackson_CWJ ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்ன இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். உங்களிருந்து விடைபெறுது உங்கள் ஜாக்சன் 1010.